சார் இப்போதான் உங்களுடைய பேட்டியை நாங்கள் பார்த்தோம். எல்லா செய்தியிலையுமே வந்திருக்குது. ஆனால் ரொம்ப நீங்கள் வந்து கோபமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் பேசுகிறீங்க. கொடூரமான மிதிச்சு ஒரு அப்பட்டமான ஒரு மோசமான ஒரு கும்பல் படுகொலை. 20 பேர் கொண்ட கும்பல் கொடூரமான முறையில் அருவா உருட்டுக்கட்டை கத்தி இதெல்லாம் கொண்டு அவனை அடிச்சு சிதைச்சு காலையில் 8-9 மணிக்கு நடந்த சம்பவம். இது பட்ட பகல்ல இப்படி கொடூரமான முறை நடந்தது வந்து கோஷ்டி மோதல் எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக இதே வீரியம் எதிர்கட்சியா இருக்கும் போது இவர்கள் எப்படி கஞ்சாக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க? அந்த வீரியம் இப்ப இல்லைன்னு கேக்குறேன் நானு. கரெக்ட் நீ கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. கஞ்சா எப்படி உள்ள வருது, யார் விற்கிறா, யார் வாங்குறா என்ற பட்டியலோட கொடுத்துருக்கான். இப்ப எப்படி அதை வெளியே தெரிஞ்சது கொடுத்த பட்டியலு? இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு. அந்த தம்பியே சொல்றாரு, இவங்க கூட இருந்த ரூம்மேட்டான அஜீஸ் என்ற பையன் தான் அடிச்சிருக்கிறான். அது அந்த சமையல்காரே சொல்றாரு. முதல் தரப்புல உள்ள ஒரு பையனுடைய செல்போன் காணா போனதாகவும் நீங்க தானே அதை திருநீன்னு சொல்லி இவங்க தரப்புல போய் அடிச்சதாகவும் சொல்றாங்க. நான் தான் கேட்கணும், 5 பேர் அடிச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அமுதனை மட்டும் அடிச்சு கொள்ளணும், மத்த 4 பேர் ஏன் சொல்லவீங்க? அப்ப எப்படி அமைச்சர் வந்து இது வந்து கோஷ்டி போகுதுன்னு சாதாரணமா சொல்லிட்டு போறாப்ல ராஜ்மோகன் சார். அமைச்சர் ராஜ்மோகன் என்ற இதை சொல்லிருக்க கூடாது. நான் வருத்தத்தோட பதிவு பண்றேன். ஒரு அவங்க பெற்றோர்கள் என்கிட்ட சொன்னது இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். எங்க இப்ப உங்கள்ட்ட முதல்ல சொல்றேன். என் அறையில சொன்னாங்க, ஒன்னு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசுறாரு. இரண்டாவது விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர் பேசுறாரு. எழுச்சி தமிழர் முதல்வர் ஏன் போகணும்னு போன முறை நம்ம கேட்டோமா இல்லையா? ஆமா, வேங்கவேலுக்கு நம்மளே கேட்டோம். முதல்வர் ஏன் போகணும்னு நம்ம கேட்டோமா இல்லையா? கேட்டோம். இப்ப ஏன் நான் இதே கேள்வி கேட்கிறேன். ஏன் இப்போது உள்ள முதல்வர் தாவேகா முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் போகவில்லை? ஏன் போய் அந்த பையனுக்கு ஆதரவு பேசல? ஏன் விஜய் கூட அங்க போகலாம்ன்றாரு. விஜய் ஏன் போகல? இப்போ நம்ம போன ஆட்சியில் வந்து ஏன் ஸ்டாலின் போகலன்னு நம்ம கேட்டோம். அதுமாதிரி ஏன் விஜய் போகவில்லை? ஸ்ரீமதி என்ற ஒரு குழந்தைய வந்து அந்த காலகட்டத்தில் தற்கொலையா கொலையான்னு இன்னமும் அது கன்ஃபியூஷனில் இருக்குது. அப்போ இருந்த போலீஸ் அதிகாரி இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு. அது மாதிரி ஒரு டைரக்ஷனை கொடுக்குறாரா அப்படின்னு பல கேள்வி எழுகிறது. இனிய தோழர்களே, அன்பு நண்பர்களே, இப்போ வந்து எவிடன்ஸ் கதிர் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் இப்போ கொடுத்துருக்கிறாரு. அதை இப்போ நம்ம பார்த்தோம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாமே இருக்கிறது. இந்த சாதிய ஆணவ கொலைகள், சாதிய படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக நம்ம இப்போ நேரடியாக எவிடன்ஸ் கதிர் அவரிடம் நாம் தொடர்பு கொள்ள இருக்கிறோம். அந்த கருத்துக்களை இப்போ பதிவு செய்ய இருக்கிறோம். ஹலோ சார், வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் இப்போதான் உங்களுடைய பேட்டியை நாங்கள் பார்த்தோம். எல்லா செய்தியிலையுமே வந்திருக்குது. ஆனால் ரொம்ப நீங்கள் வந்து கோபமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் பேசுகிறீங்க. சரிங்க சார். ஆட்சிகள் மாறினாலும் கூட இன்னமும் அந்த காட்சிகள் மாறாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் போருக்கு. அது என்ன சார், நீங்கள் வந்து சிபிசிஐட்ட ஒப்படைக்க சொல்கிறீங்களே, அது எதற்காக, என்ன சார் அது காரணம்? சார் நான் சிபிஐல ஒப்படைக்க சொல்றேன் சார். சிபிசிஐடி கூட மேல கூட நம்பிக்கை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அந்த தம்பி வந்து ஒரு 20 பேர் கொண்ட கும்பல் கொடூரமான முறையில அருவா உருட்டுக்கட்டை கத்தி இதெல்லாம் கொண்டு அவனை அடிச்சு சிதைச்சு நெஞ்சு மேல செருப்பு காலால மிதிச்சு கொண்டிருக்கானுங்க. அடிச்சு சித்திரவதை பண்ணி சிதைச்சு படுகொலை செய்த சம்பவம் இது. ஒரு கும்பல் மனோபாவ கலாச்சாரம் காலையில 8-9 மணிக்கு நடந்த சம்பவம் இது பட்ட பகல்ல. இப்படி கொடூரமான முறை நடந்தது வந்து கோஷ்டி மோதல் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒரு அரசு வந்து விளக்கம் கொடுக்குதுன்னா கோஷ்டி மோதல்னா 20 பேர் சேர்ந்து மோதிக்கிறது பேரு கோஷ்டி மோதல். இல்ல 10 பேர் 20 பேர் சேர்ந்து மோதுறது பேர் கோஷ்டி மோதல். ஒரு பையனை 20 பேர் அடி சிதைச்சு கொன்னது பேர் எப்படி கோஷ்டி மோதல் சொல்ல முடியும்? அப்ப அவங்க எதுவுமே டீட்டெயிலே தெரியாம அமைச்சர் சொல்றாரா இல்ல எப்படி? அது கோஷ்டி மோதல் என்ற வார்த்தை பயன்படுத்த கூடாது சார். அதாவது மோதல் வேற, தாக்குதல் வேற, கலவரம் வேற. மோதல் 2 தரப்பு மோதிக்கிறது மோதல். தாக்குதல்னா ஒருத்தர் பாதிக்கப்படுவார், ஒருத்தன் தாக்குவான். கலவரம்னா ஒரு சம்பவம் ஏற்பட்டு அங்கங்க வெடிச்சு மிகப்பெரிய போர்க்களமா மாறும். இதுதான் வார்த்தை. கோஷ்டி மோதல்ன்றாங்க. சரி, 1. 2
அங்க அந்த கல்லூரி நிர்வாகம் சொல்லுது இந்த பையன் வந்துட்டு ஒரு சமையல்காரரை வந்து அடிச்சுட்டாருன்றாங்க. இவங்க பேரண்ட்ஸ் 24ஆம் தேதி போன மாசம் போனாங்க சார். பேரண்ட்ஸ் வந்து போன சமயத்துல இந்த பையன் யாரையும் அடிக்கல. அந்த தம்பியே சொல்றாரு இவன் கூட இருந்த ரூம்மேட்டான அஜீஸ் என்ற பையன் தான் அடிச்சிருக்கிறான். அது அந்த சமையல்காரே சொல்றாரு. சிசிடிவி கேமரா காட்டுகன்னு அடிச்சிருந்தாக்க காட்டுகன்றாங்க. உங்கள்ட்ட சிசிடிவி கேமராவும் இருக்கு. அப்புறம் கல்லூரியே சொல்றாங்க இல்ல இல்ல நீ அடிக்கலாம், நீ அவன் கூட சேராத, அவன் அதிகமா கஞ்சா போடுறான் அப்பெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்கிட்டயே வந்து இவங்க அப்பா அம்மா எல்லாம் இருந்திருக்காங்க. ஒரு விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. 4 பேர் கொண்ட குழு. அதுல வந்துட்டு கஞ்சா எப்படி உள்ள வருது, யாரு விற்கிறா, யாரு வாங்குறா என்ற பட்டியலோட கொடுத்துருக்கான். இப்ப எப்படி அது வெளியே தெரிஞ்சது அவன் கொடுத்த பட்டியலு? இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு. இந்த கஞ்சா மேட்டர் சொல்லாம இந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை சமையல்காரனை அடிச்சுட்டான்றத வந்து சொல்லி ஒரு பாதிப்புக்குள்ளான படுகொலை செய்யப்பட்ட பையன் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் சொல்றாங்க பாருங்க. சஸ்பெண்டே பண்ணலன்ற நானு சஸ்பெண்ட் பண்ணி தான் கைது வாங்கிருப்பாங்களே, சஸ்பெண்டே கிடையாது. இங்க இருக்கிற நிலைமை சரியில்லை, பையனை கூட்டு போய் ஒரு வாரம் வச்சிருக்கேன்னு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற டியூஷன் ஃபீஸ் எல்லாம் வசூல் பண்ணிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அப்ப கல்லூரி நிர்வாகம் மறைக்க பாக்குது. போலீஸ் என்ன பண்றாங்கன்னா கோஷ்டி மோதல்ன்றாங்க. அப்ப இவன் சொன்னானே கஞ்சா சார், ஒரு அரசாங்கம் நீங்க முதல்ல வந்து கஞ்சா இல்லைன்னு சொல்ல முடியுமா தமிழ்நாட்டுல? சொல்லுங்க. பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரியிலும் கஞ்சா இருக்குன்றத எல்லாரும் சொல்றாங்க. அரசுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப இதே வீரியம் எதிர்கட்சியா இருக்கும் போது இவர்கள் எப்படி கஞ்சாக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க? அந்த வீரியம் இப்ப இல்லைன்னு கேக்குறேன் நானு. கரெக்ட். நீ கேக்குற கேள்வி சரியான கேள்வி. ஆட்சிக்கு வந்து எல்லாம் மாறிடுவீங்களா? நம்ம எந்த ஆட்சிக்காரங்க போய் நம்ம நிக்க போறது எனக்கு என்ன இருக்கு? எப்படி சொல்லலாம் அது? ஒரு தலித் இளைஞன் கொடூரமான முறையில 19 வயசு பையன் சாரவன் BE 3ஆம் ஆண்டு படிக்கிறான். அவன் தாயாரும் தந்தையும் பார்த்து அவளை கண் நம்மளாம் இது அரசியல் கடந்து பேச வேண்டிய இடம். இது திமுக தாவேக அப்படிலாம் பார்க்க முடியாது. இதை கடந்து ஒரு பையனுக்கு ஒரு மிகப்பெரிய கொலை நடந்திருக்கிறான். இன்னொன்னு கேட்கிறேன், அந்த கொலையை பண்ண அந்த 20 பேரும் அவன் எல்லாரும் பாத்தீங்கன்னா என்ன பத்திரம் அவன் எல்லாம் அவன் கல்லூரியில் படிக்கிற பசங்க. ஒரு ரவுடி பயில அவனுங்க எல்லாரும். அவன் எல்லாத்துக்கும் குண்டாச போடணுமா இல்லையா? ஆமா. அதுல கொஞ்சம் பேர் சிவகங்கைக்காரன் இருக்கிறான், கொஞ்சம் பேர் மதுரைக்காரன் இருக்கான். அவன் என்ன சாதிக்காரன்றத நம்மளுக்கு பார்த்தா தெரியாதா நமக்கு? இதெல்லாம் வேணும்னு பாக்குறேன் நான் சொல்றதுக்கு வெளியில. அது யார் விதமா கொண்டு போவோன்ட்டு எல்லா சாதி பொறுக்கியும் உள்ள இருந்திருக்கான். எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம? இப்ப நீங்க நேரடியா வந்து அவங்க ஊருக்கே போய் பாத்தீங்களா சார்? அதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது சார்? அவங்க இந்த பையன் வந்து இன்னசென்ட், இந்த பையனுக்கு அது சம்பந்தம் கிடையாது. அன்னைக்கு காலையில ஒரு புதிய கதை விடுறாங்க. என்னன்னா சம்பவம் நடந்த காலைல 5 மணிக்கு அமுதன் தரப்புல இருந்து ஒரு 5 பசங்க போய் அந்த இவங்களை சீனியர் பசங்க 5 பேரை வந்து அடிச்சுட்டு ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா என்னமோ இவங்க அமுதன் தரப்புல ஒரு பையனுடைய செல்போன் காணா போனதாகவும் நீங்க தானே அதை திருநீன்னு சொல்லி இவங்க தரப்புல போய் அடிச்சதாகவும் சொல்றாங்க. நான் என்ன கேட்கணும், 5 பேர் அடிச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்ப அமுதனை மட்டும் ஏன் அடிச்சு கொள்ளணும், மத்த 4 பேர் ஏன் சொல்லவீங்க? அப்ப உங்களுடைய பார்வையில வந்து இது முழுக்க ஒரு சாதிய கொலையா பாக்குறீங்க சார்? சாதியும் இருக்கு. இதை தாண்டி வந்துட்டு இவனுக்கு கஞ்சாவுடைய மோசமான செயல்பாடு இருக்கு. இந்த 20 பயிர் வந்தா பாருங்க, 17 வயசு 18 வயசு அந்த பொறுக்கிகள்ல 3/4 பேர் போதையில இருந்தாலாம் சொல்றாங்க. அப்ப கஞ்சா இல்லன்ற இவன் கஞ்சாவை குடிச்சிருக்கான். இந்த யாரு எல்லாம் அவன் ஸ்டூடெண்ட் தானே? ஆமா. அப்புறம் எப்படி அமைச்சர் வந்து இது வந்து கோஷ்டி போகுதுன்னு சாதாரணமா சொல்லிட்டு போறாப்ல ராஜ்மோகன் சார்? அமைச்சர் ராஜ்மோகன் என்ற இதை சொல்லிருக்க கூடாது. நான் வருத்தத்தோட பதிவு பண்றேன். ஒரு அவங்க பெற்றோர்கள் என்கிட்ட சொன்னது இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். எங்க இப்ப உங்கள்ட்ட முதல்ல சொல்றேன். என் அறையில சொன்னாங்க, அவர் ராஜ்மோகன் வந்து நாங்க ஒரு நல்ல அமைச்சர் நினைச்சோம், நல்ல மனிதர் நினைச்சோம். கோஷ்டி மோகன் சொல்லிட்டு எங்களுடைய வேலையில என்ன நெருப்பள்ளி போட்டாரு சார், என்னைய ஊத்துனாதான் அவங்க சொன்னாங்க என்கிட்ட 2 பேருமே. அப்ப அவங்க இவர் சொன்னது அவளை பாதிச்சிருக்கு. இப்ப அவங்க யார் வந்து பாத்துருக்காங்களா? அமைச்சர் பெருமக்கள் யார் வந்து பார்த்தாங்களா? ஒரு ஆளும் பார்க்கல. யாரெல்லாம் பேசியிருக்கிறாங்க இப்ப இந்த தாய் தந்தையரோட? இன்னைக்கு என் தொலைபேசி மூலமாக நான் தொடர்பு கொண்டு பேச வச்சது 3 பேரை. ஒன்னு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. 2வது விடுதலை தலைவர் திருமாவளவன் அவர் பேசுறாரு. எழுச்சி தமிழர்
ஆமா, 3 அது தோழர் பேர் சண்முகம் பேசினாரு. இவங்க 3 பேர் தான் இப்ப பேசுறாங்க இன்னைக்கு. என்ன சொல்றாங்க எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு? நாங்க இந்த வழக்கை எடுத்து நாங்க பாக்குறோமா, சட்ட ரீதியா உங்களுக்கு என்ன உதவிலாம் செய்ய தயாரா இருக்கிறோமான்னாரு. அவரு அண்ணன் திருமானவன் என்ன சொன்னாருன்னா, நீ தைரியமா இருக்கமா பாத்துக்கலாம் ஆறுதல் படுத்தினாரு. சண்முகம் தோழரும் ஆறுதல் படுத்தினாரு. கண்டிப்பா உங்க பக்கம் உங்களுக்கு நீ கிடைக்க உறுதுணையா இருப்போம் நாங்க. ஆனா ஆளுங்கட்சி தரப்புல இருந்து யாருமே வரல உங்க லைனுக்கு. ரொம்ப வருத்தத்தோட யாரும் வரல. ஏன்னா இன்னும் சொல்ல போனாக்கா அந்த கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் தொகுதி இவரு திமுக எம்எல்ஏ போய் நேற்று போய் சந்திச்சு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்காரு குடும்பத்துக்கு. ரொம்ப கொடுமையா இருக்கு சார். இப்ப இது வந்து நீங்க சொல்ற வச்சு பார்த்தா நம்ம என்ன சொல்றோம், முதல்வர் ஏன் போகணும்னு போன முறை நம்ம கேட்டோமா இல்லையா? ஆமா, வேங்கவேலுக்கு நம்மளே கேட்டோம். முதல்வர் ஏன் போகணும்னு நம்ம கேட்டோமா இல்லையா? கேட்டோம். இப்ப ஏன் நான் இதே கேள்வி கேட்கிறேன், ஏன் இப்போது உள்ள முதல்வர் தாவேகா முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் போகவில்லை? ஏன் போய் அந்த பையனுக்கு ஆதரவு பேசல? ஒரு அலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கவலைப்படாதீமா கூட இருக்கிறோமான்னு ஏன் சொல்லல? நீங்க மட்டும்தான் போயிருக்கீங்க ஸ்பாட்டுக்கு. கொண்டு கும்பல் ஒரு நம்ம வீட்டு பையன் ஒருத்தர் அடிச்சு கொண்டிருக்காங்கன்னா ஒரு போன் போட்டு ஆறுதல் படுத்தல என்ன சிக்கல்னு கேக்குறேன். நான் பேச முடியாது உங்களால, அவ்வளவு பெரிய பிஸியாரு கேட்கிறேன் நானு. இதேதான் நான் அப்போ ஸ்டாலினிடம் கேட்டேன், இப்ப எதை வச்சுக்கிட்டு கேட்கிறேன் நானு. ரொம்ப கொடுமையாக தான் சார் இருக்குது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா. அப்போ 2 வகையான பிரச்சனை நடந்திருக்கு. ஒன்று சாதிய ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது, போதை ரீதியான பிரச்சனை இருக்குது. 2மே தலைதூக்கி இருக்குது. அது கல்லூரி மாணவர்களிடத்தில் இவர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தானா போதையை நான் மொத்தமாக ஒழிப்பேன்னாரு. சாதி போதையே இருக்கு சார். போதையில சாதி இருக்கு சார். 2 கலந்து இருக்குது. ஆமா, அப்படிதான் இருக்கு இதனுடைய நிலைமை பார்க்கும்போது. இப்போ அவங்க மனநிலை எப்படி சார் இருக்கு? அவங்க பெற்றோருடைய மனநிலை ரொம்ப இப்பதான் சார், இப்பதான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் தான் இங்க இருந்து அலுவலகத்தை விட்டு வெளியே போறாங்க ஊருக்கு. காலையில இருந்து வந்தாங்க, இங்கதான் இருந்தாங்க. தைரியப்படுத்திருக்கோம், சட்ட ரீதியா நாங்களே போகிறோம். சிபிஐ கேட்டிருக்கோம். சிபிசிஐடி இல்ல, சிபிஐ கேட்குறீங்க. கேட்டிருக்கோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்ல தமிழ்நாடு அரசு மேல? ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் கோஸ்ட் முதல் இருந்தது. கல்லூரி நிர்வாகம் வந்து சமையல்காரர் அடிச்சுட்டான், சம்மந்த உப்புச்சப்பு இல்லாத மேட்டர் சொல்லுது. கஞ்சா என்ற ரியல் ஃபேக்ட் வரல, உள்ள 20 பேர் எவன் இன்வால்வ் ஆனான்னு தெரியல. இந்த பிளான்ட் மர்டர் நான் சொல்ல வரேன் நானு. வெல் பிளான்ட் மர்டர். ஆமா. ஆனா உங்களை உண்மையிலே இந்த நேரத்தில் வந்து பாராட்டுறேன் சார். எப்படின்னா, நீங்க நேராக அவங்க ஊருக்கே போயிருக்கிறீங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறீங்க. அவங்களும் இப்போ வந்து நேரடியாக வந்து உங்கள் அலுவலகத்துக்கே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் எல்லா ப்ரெஸ் மீட்டுமே பார்த்தேன். ரொம்ப நீங்கள் ஆவேசமாக நீங்கள் வந்து மக்கள் பக்கம் நின்று நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் அரசாங்கம் ஏன் இதுக்கு வந்து குரல் கொடுக்காமல் இருக்குது என்பதை கேட்கும் பொழுது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இப்போ நம்மளாம் வந்து அமைச்சர் பெருமக்களை நிச்சயமாக இதில் வந்து ஒரு நியாயமான ஒரு 2-3 அமைச்சர் போயிருக்கணும் சார். உயர்கல்வி அமைச்சர் இருக்கார்ல, அவர் பேசியிருக்கணும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உயர்கல்வி அமைச்சர் பேசி இருக்கணும். பேசல. ஆமா, அவரு தம்பி உயர்கல்வி தானே படிக்கிறான். ஆமா, பேசிருக்கணும்ல. இல்ல இது என்ன மனநிலைன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது சார். எப்படின்னா, இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது குரல் கொடுக்குறாங்க, ஆனால் ஆளுங்கட்சியாக வரும்பொழுது அமைதியாகிடுறாங்க. இப்போ அவங்களாம் ஆரம்பத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதே உதயநிதி ஸ்டாலினை நம்ம கூப்பிட்டோம், வாங்க வேங்கவேலுக்கு வாங்க, மேல்பாதிக்கு வாங்க, சின்னத்துறை வாயில் வெட்டிட்டாங்க அங்கே போங்க அப்படின்னு சொன்னால் அப்போ போகலை. ஆனால் இப்போ குரல் கொடுக்குறாங்க, நம்ம அதை பாராட்டுறோம், தப்பா எடுக்கலை. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு வருத்தமான செய்தி என்னவென்றால், ஒரு மனித உரிமை சார்ந்த பிரச்சனையை கட்சி சார்ந்து நம்ம நிற்கணும் சார். ஒரு மனித உரிமை சார்ந்த பிரச்சனையோ இல்லை தலித் பிரச்சனையோ கட்சி சார்ந்து நம்ம நிற்கணும். நான் 2 விஷயமா பேச விரும்புறேன். இதுல பல பேர் 2 நாளா சில அறவைக்கான யூடியூபர்ஸ் இருப்பான் பாருங்க. அதுல ஒருத்தர் பேசுறான், திமுக சார்பா இருக்கிறவன், எவிடன்ஸ் கதிர் போனாரா வந்தாரான்னு சொல்லிட்டு. களத்துக்கு நம்ம மட்டும் தான் போய் நிக்கிறோம். ஆமா, இது எவருக்கும் தெரியாது. அப்ப இவன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுல வந்து தாவேகாவை திட்டணும்னு நினைக்கிறாங்க. இது தாவேகாவை திட்டுறதோ திமுக திட்டுறதோ பிரச்சனை இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன் நானு, இதை ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூவா பார்க்கணும். இது அதுல அட்ரஸ் பண்ணாத போதுதான் நம்ம ஆட்சியையும் நிர்வாகத்தையும் கட்சியும் திட்டணும். இது சமூக கொடுமை. தாவேகா வந்து இந்த மேட்டரை தப்பு பண்ணிதான் இந்த டேரக்டா இன்னைக்கு டார்கெட்டடா சிஎம்ஐயும் தாவேகா வந்து நான் இன்னைக்கு கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கேன். என்ன பண்ண முடியும்? போன ஆட்சியை திமுக பண்ணா, அதுக்காக வந்துட்டு எப்ப பார்த்தாலும் இவங்க ஆடுற மாதிரிலாம் ஆட முடியாது. நம்ம நீதியின் பக்கம் நிக்கணும், அவ்வளவுதான். பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்கணும். அரசியலுக்காக இந்த வியாபாரம் பண்ணக்கூடாதுன்ற இது கண்டிக்கிறவெல்லாம் கரெக்ட் சார். நீங்க சொல்றது உண்மை. எனக்கு அந்த பொறுப்பு கடமை இருக்கு.
பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்கிறோம். அப்படியே எல்லாரும் நிக்கிறோம். அது பேர் நிக்கிறது அறம். அதை விட்டுட்டு வெறும் கட்சி கண்ணாடி போட்டு பாக்குறானுங்க, லென்ஸ போட்டு. பாப்பா சார், இப்போ நீங்கள் இன்றைக்கி இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறீங்க, பல பேட்டி கொடுத்துருக்கிறீங்க, அவங்க பெற்றோர்களும் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். அரசாங்கம் நிச்சயமாக இதுக்கு வந்து செவி சாய்க்கிறதா என்று நம்ம பார்ப்போம். நானும் வந்து இப்போ தலைவர்கிட்ட இந்த விஷயத்தை நான் கொண்டு போகிறேன். முடிஞ்சால் நான் ராஜ்மோகன்ட்டையும் நான் அவர்கிட்ட பேசுகிறேன். இது என்ன, அது மேலே நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க அப்படின்னு. உண்மையிலே இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று பேசுவது தான் அறம் என்று சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக நீங்கள் இருப்பதே வந்து ஒரு சிறப்பான செய்தியாக நான் கருதுகிறேன் சார். உங்களுக்கு ஒரு மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அப்போ பாதிக்கப்பட்ட பக்கம் நின்று பேசுவதான் அறம் என்று சொல்கிறார். அந்த வகையில் வந்து கோயம்புத்தூரில் ஒரு மாணவன் வந்து படிக்கிற இடத்துல வந்து அங்கே வந்து ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற சமையல்காரை வந்து ஹாஸ்டலில் இருக்க வந்து இவங்க போய் அடிச்சு விட்டாங்க. அடித்ததுக்காக அவங்க திருப்பி வந்து அடித்து கொண்டு விட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நேரடியாக வந்து எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வந்து அவங்க தாய் தந்தையரை பார்த்துருக்குறாங்க. அந்த பிரச்சனை இன்வால்வ் ஆகிருக்கிறாப்புல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாணவன் வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த மாணவன். அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு சாதிய படுகொலையாக இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து அங்கே வந்து கஞ்சா போதைகள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். அப்போ அந்த போதையின் காரணமாகவும் இது நடந்திருக்கலாம் என்பது அவருடைய கணிப்பு. ஆகையால் அவர் வந்து இதை வந்து சிபிஐக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்லாது இந்த ஆளுங்கட்சியாக இருக்கின்ற இன்றைக்கி வந்து தலித்துக்கு ஒரு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கிறோம், தலித்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு 8 அமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் உயர்கல்வியில் தானே பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏன் அங்கே செல்லவில்லை என்று அவர் கேட்கின்ற கேள்வி வந்து ஒரு சரியான கேள்வியாகத்தான் இருக்கிறது. அவர் அதற்கு குரலும் கொடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஏன் விஜய் கூட அங்கே போகலாம்ன்றார். விஜய் ஏன் போகலை? இப்போ நம்ம போன ஆட்சியில் வந்து ஏன் ஸ்டாலின் போகலன்னு நம்ம கேட்டோம். அதுமாதிரி ஏன் விஜய் போகவில்லை? அப்படி இல்லை என்றாலும் கூட யாராவது அமைச்சர் பெருமக்களை அனுப்பி வைத்திருக்க வேண்டும், ஏன் அவர்கள் செல்லவில்லை? அது மட்டுமல்லாது ஏன் அமைச்சர் ராஜ்மோகன் வந்து இது சாதாரண கோஷ்டி பிரச்சனை அப்படின்னு ஏன் வந்து திசை திருப்புகிறார்? இப்படி பல கேள்விகளை வைக்கிறார். இந்த கேள்விகளை வந்து நான் உங்களின் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் இந்த கேள்வி நானும் வைக்கிறேன், அரசாங்கத்தை நோக்கி வைக்கிறேன். அரசாங்கம் மட்டும் இது குற்றமல்ல, குறை சொல்ல முடியாது. நம்ம வாழ்கின்ற சமுதாயமும் இதற்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா அந்த பையன் வந்து அவர் சொல்கிறத பார்த்தா இன்னும் குழப்பமாக இருக்குது. அவரோட சேர்ந்து ஒரு 4-5 பேர் போய் அடிக்க போயிருக்கிறாங்க. அப்போ அவங்களை யாரையுமே தாக்காமல், அதேமாதிரி அஜித் என்ற ஒரு பையன் தான் அடிச்சிருக்கிறாப்புல. அவரை வந்து தலித் இல்லை, அவர் தலித் அல்லாத சமூகம் அப்படின்றாங்க. அப்புறம் அவர் யாரும் கொலை செய்யாமல் இந்த ஒரு தம்பியை மட்டும் திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார் என்றால் இது வந்து ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த தம்பி தான் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து போதைகள் வந்து விற்பனை ஆகிறது, அங்கே போதை பயன்படுத்தப்படுகிறது, யாரெல்லாம் அதை செய்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயிலை வந்து கல்லூரிக்கே கொடுத்துருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறார்கள். அதை வந்து ஏன் கல்லூரி வெளியிட்டது? அதேமாதிரி கல்லூரி இதற்கு பின்புலமாக இருந்து செயல்படுகிறதா? இதை அந்த கொலை செய்ததற்கு கல்லூரி ஒரு காரணமாக இருக்குமா என்று பல கேள்விகள் எழுகிறது. ரெண்டாவது அந்த தம்பி வந்து ரொம்ப அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் அவர் ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்கிறார். ஏதோ கோபத்தில் அடிக்கும் பொழுது அந்த தம்பி இறந்து போயிட்டார் அப்படின்னு இல்லாமல் அவர் காலையெல்லாம் கட்டி வச்சு, அது எதில் கம்பினால் கட்டி வச்சு அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் அவர் கை காலையெல்லாம். அதில் தான் அவர் இறந்திருக்கிறார். அப்போ எவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டிருப்பார். அப்போ இதுக்கு பின்புலமாக என்ன அப்படின்றத நேர்மையாக இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ தான் இந்த அரசாங்கத்தை வந்து மக்கள் நம்புவாங்க. இது வந்து தலித்து மக்களுக்கான ஒரு அரசாங்கம், ஏழை மக்களுக்கான ஒரு அரசாங்கம், பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்று நம்புவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தருணத்தில் ஏன் அமைச்சர் ராஜ்மோகன் அது ஆரம்பத்திலேயே இது வந்து ஒரு கோஷ்டி மோதல் என்று சொல்கிறார் அப்படி என்றால், அப்போ ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு பள்ளியில் ஸ்ரீமதி என்ற ஒரு குழந்தைய வந்து அந்த காலகட்டத்தில் கொலையான்னு இன்னமும் அது கன்ஃபியூஷனில் இருக்குது. அப்போ இருந்த போலீஸ் அதிகாரி இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு டைரக்ஷன் கொடுத்தாரு. அது மாதிரி ஒரு டைரக்ஷனை கொடுக்குறாரா அப்படின்னு பல கேள்வி எழுகிறது. நான் இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது சொன்னதை போல ஆட்சியில் மாறினாலும் தலித்து மக்களுக்கு நடக்கின்ற அந்த கொடுமைகள், அதாவது காட்சிகள் மாறவில்லை என்ற ஒரு வருத்தமான செய்தியோடு நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் இதை பற்றி அதுக்கு அடுத்து நமக்கு ஏதாவது அப்டேட் கிடைத்தால் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.